ஏன் நான் வெளியில வந்து வீடியோ போடுறேன்னா உள்ள பாருங்க எவ்வளவு கருன்னு இருக்கு. கரண்ட் போயிடுச்சு. பக்கத்து வீட்டுல ஓணம் சாப்பாடு ரொம்ப ட்ரை பண்றோம், யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது ஒண்ணு ஓகேவா, நம்ம 2 ஆர்டர் பண்ணோம், 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணோம். இது 2, இது ஒண்ணு. வயசானாலும் அந்த வயசாயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ இது வந்து அவியல், நான் சொன்னேன் இல்லையா பீன்ஸ், இதெல்லாம் நம்ம இன்னும் தொடவே இல்லை. இது கொஞ்சம் பருப்போட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி டர்ரெண்டா இழுத்துட்டு போவீங்களே. தேங்க்யூ. எல்லாரையும் மிரட்டணும், மிரட்டி வச்சிருக்கணும். நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோர் செட்டில் இருக்கோம். ஏன் நான் வெளியில வந்து வீடியோ போடுறேன்னா உள்ள பாருங்க எவ்வளவு கருன்னு இருக்கு. கரண்ட் போயிடுச்சு. கரெக்டா போன் எடுக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு. சத்திய சோதனை. சோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க பாண்டியன் ஸ்டோர் செட்டில் இருந்துன்னா, இன்னைக்கு வந்து ஓணம். சோ ரொம்ப ஹாப்பியா ஜாலியா கொண்டாடுங்க ஓணம்லாம். நான் இங்க உள்ள வரும்போதே நம்ம ஷூட்டிங் லொகேஷனுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வாசல்ல வந்துட்டு அந்த பூக்கோளம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அழகா ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சு அதுக்கு மாலை போட்டு அந்த கிருஷ்ணர் சிலையை சுத்தி கோலம் போட்டு செம்மையா இருந்துச்சு. அப்ப வந்து நானும் சாயும் பேசிட்டு இருந்தோம், பேசாம மதிய சாப்பாடு இங்க ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாமா, ஓணம் சத்யாவது கிடைக்கும்னு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஓணம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. சோ நம்ம ஒரு ஓணம் சத்யா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாயும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு அப்படி ஆர்டர் பண்ணும்போது ஒரே ஹோட்டல்ல இருந்து ஒரே ஓணம் சத்யா வாங்கணும்னா என்ன இருக்கும், அதனால ஒரு ஹோட்டல்ல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கியிருக்கோம். குமரகம் நினைக்கிறேன், குமரகம்ல இருந்து ஒரு ஓணம் சத்யா வாங்கியிருக்கோம். குமரகம் எஸ்பெஷலி ஃபார் கேரளா டிஷஸ். சோ அங்கிருந்து ஒண்ணு வாங்கியாச்சு. அண்ட் இன்னொரு பக்கத்திலே வந்துட்டு கெஃபேஜியோ ஏதோ ஒண்ணு போட்டிருந்துச்சு. சோ அங்கிருந்து ஒண்ணு வாங்கியிருக்கோம். டோட்டலா 2 ஓணம் சந்தியா டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். இன்னைக்கு அதை சாப்பிட போறோம். நம்மளுக்கு ஷூட் போயிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இருங்க நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், டிமிக்கி கொடுத்துட்டு வந்து ஃபுட்டை வாங்கி உள்ள வச்சுட்டு போறேன். இல்லைன்னா கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு மட்டும் வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அடிச்சுட்டாங்கல்ல, இந்த அடிச்சுட்டாங்கல்ல, நமக்கு அழைப்பு மணி வந்துருச்சு, நம்ம கிளம்பலாம். ஓகே பக்கத்து வீட்டுல ஓணம் சாப்பாடு ரொம்ப ட்ரை பண்றோம், யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இங்க நம்ம செட்டில் வந்து சேட்டா இருக்காரு. அவரை வந்துட்டு மதிச்சு, ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு பக்கத்து வீட்டுல போய் ஓணம் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா கேரளா வாங்கி தரேன் அப்படிங்கிற. இதுக்காக கேரளா அவரு கடலை மிட்டாய் வாங்கி தரதான் லாய்க்கு, ஓணம் சாப்பாடுலாம் வாங்கி தர. சேட்டா என்ன சேட்டா, இங்க யாரை கேட்கறது வேற, நம்மளே போய் டைரக்டா பேசிடுவோமா. தொப்பி போட்டுருக்காரு. சங்கர் சார் ஓணம் சாப்பாடு வாங்கி கொடுங்க சங்கர் சார் பக்கத்து வீட்டுல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. சார் தெரிஞ்சுக்கலாம் சார். இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கேட்டுடலாமா, வீட்டு சாப்பாடு வேற வாங்கி கொடுங்க சாப்பாடு கேட்டதுக்கு அவர் அவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு, முடியாதுன்றாரு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண ஓணம் பாக்ஸ் வந்துருச்சு. சாய்மா போன புடி. இது ஒண்ணு ஓகேவா, நம்ம 2 ஆர்டர் பண்ணோம், 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணோம். இது 2, இது ஒண்ணு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். லுக் அட் திஸ். இது ஒண்ணு குமரகம், இன்னொன்னு வந்து ஹாலிடே இன். இது வந்து மோர் குழம்புன்னு நினைக்கிறேன். சாம்பார் அப்பளம், இது பச்சடி, ரசம், இதுதான் பாயாசம். அதான் பாயாசம். தேங்காய் வச்சுதானே கண்டுபிடிச்சேன். பாயாசம், ஒயிட் ரைஸ். ஆக்சுவலா 2 நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, மட்டன் ரைஸ் வேணுமா ஒயிட் ரைஸ் வேணுமான்னு. என்னால மட்டன் ரைஸ் சாப்பிட முடியாது, அதனால ஒயிட் ரைஸ். அது பின்ன கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், இதெல்லாம் நம்ம தனித்தனியா எடுப்போம், சும்மா மேலாப்ட எடு. ஓகே நெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளீஸ். ஓணம் வாழ்க.
ஹாலிடே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இருக்குல்ல பேக்கிங் ஏதோ பட்டாசு பாக்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு உள்ள பாக்குறதுக்கு. நான் நைஸா கொஞ்சம் பார்த்தேன். சாமிக்கு தெர போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயர்வாள் எல்லாம் நடுவுல புந்து புந்து போகும்போது கொஞ்சம் பாப்பாங்கல்ல, எட்டி எட்டி பின்னாடி நிக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்துருக்கேன். இலையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாப்பி ஓணம்லாம் சொல்லிருக்காங்க. மேலேயே அழகா பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. வா ஹாலிடே தானே. ஆமா, ஆனா ஒரே இலை தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். இது ஒருத்தருக்கான சாப்பாடு. கம்பேரிட்டிவ்லி அப்பளம் மடியில வச்சிருக்கீங்க, எண்ணெய் ஆக போகுது. ஆக்சுவலா நான் பிரைஸ் சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் வந்து 835 ரூபாய். குமரகம்ல வாங்கினது வந்துட்டு 1098 rupees. ஆனா அதுல வந்து வெரைட்டிஸ் கம்மியா இருக்கு, இதுல வந்து வெரைட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. குவான்டிட்டியும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, குவான்டிட்டியும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இது வந்து ரொம்ப பரப்பி வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. லெட்ஸ் கம்பேர் ரெண்டுத்தையும். ஓகே வாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த குமரகம்ல கொடுத்ததுலயுமே வந்துட்டு இலை வந்திருக்கு போல இருக்கு. பட் அவங்க ஒரு வேலை செஞ்சு வச்சிருந்தாங்க. இலைய சுத்திட்டு அது மேல செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. கிழிக்கும் போது கிழிஞ்சிச்சு. இதுல வந்து பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் கொடுத்திருக்காங்க. கையில பட்டர் மில்கை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் கொடுத்திருக்காங்களாம். இவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க பேக்கேஜ். இல்ல செமையா பேக்கேஜ்க்கே 10 out of 10. இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சேன்னா இலைய போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு மட்டும் கலரான இலை, எனக்கு மட்டும் கருப்பு இலை. இந்த இலை பிஞ்சு இருக்கு, அதை பாக்குறதுக்கு தோணல. கலரான இலை கருப்பு இலையா நக்கல்யா அவனுக்கு. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிப்பாங்க ஓணமுக்கு? தண்ணி தெளிச்சு முதல்ல இலைய கழுவணும். அப்பதான் சோறு. ஏமாக்கா வயசானாலும் அந்த சுறுசுறு வரையவே இல்லை. யாருக்கு வயசாயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பசிக்குதுன்னு வாழைப்பழத்தை கொடுத்தான். அடுத்து முகம் எடுக்கா. இதுல எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஓகே, ரைஸ் இங்க வந்து குழம்பு வெரைட்டிகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாலாட பிரதமன், இது வந்து அவியல், அப்புறம் வந்து தோரன், அப்புறம் வந்து கேபேஜ் பொரியல், இது வந்து ஓலன், அப்புறம் இது வந்து பீட்ரூட் அவியல், இது இவளோட வெரைட்டி நெய். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இஞ்சி புளி. அது பின்ன இது வந்து ஊர்காய். சிப்ஸ்லயே வந்து 2 வெரைட்டிஸ் சிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சால்ட் சிப்ஸ் ஒண்ணு, சக்கரை சிப்ஸ் ஒண்ணு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அது பின்ன அப்பளம், மோர் கறி, பாயாசம். இல்ல இல்ல அடப்பிரதமன், கரெக்ட். மோர் காமித்தாவோட பேரே போட்டிருக்காங்க. இது வந்து பாலாட பிரதமன், பருப்பு பாயாசம், அடப்பிரதமன். ஸ்வீட் வெரைட்டியே 3 கொடுத்திருக்காங்கப்பா. ரசம், சாம்பார், கைத்த சக்க புளிசேரி, நெய் பருப்பு, அதுலயே நெய் போட்டாங்க போல. அவியல், கோலன், வெள்ளரி பச்சடி, பயிர் தோரன், அதுல என்ன காடு மாங்காய், புளி, புளி, நரங்க அக்கர், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் சைடிஷ். மதுரா கறி, கூட்டுக்கறி, எரிசேரி, ஓலன், நிறைய இருக்கு. 30 வெரைட்டிஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2 வாழைப்பழம் கொடுத்தாங்க. ஒன்னு நான் சாப்பிட்டேன். இது வந்து நம்மளுக்கு குமரகம்ல கொடுத்தது. ரைஸ் இங்க இருக்கு, அப்பளம். இது பாருங்க ஹாலிடே, இதெல்லாம் என்னோடது. ஆமா, நிறையவும் இருக்கு, அழகாவும் பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. சிப்ஸுக்கெல்லாம் தனித்தனியா கண்டெய்னர் போட்டு கொடுத்தனால கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. சத்தம் கேக்குதா? ஆமா ஆமா, அதுல எல்லாம் நமுத்து போச்சு, எல்லாம் ஒன்னா போட்டு. ஆமாங்க, இதெல்லாம் நமுத்து போச்சு. செமையா இருக்குல்ல? ஓகே, லெட்ஸ் ஈட். சோறு போடுங்க. ஓகே, இது பருப்பு கடிக்கவே முடியல. இதென்ன பருப்பு? பருப்பு கொஞ்சம் மேல போட்டுக்கிட்டு நெய் மேல போட்டுக்கிட்டு பிசைஞ்சிட்டு இங்க ஒரு ஊறுகாய் குத்துருவாங்க. ஊறுகாயை இப்படி மேல வச்சு சர்பத்து மாதிரி இருக்குங்க, அவ்வளவு அழகா இருக்குங்க. வீட்டுக்கார கூப்பிடுறியா? வேற லெவல்ல இருக்கு. எனக்கு கொடுத்த நெய் தாண்டி அது. இதுல வந்து நெய்யும் பருப்பும் ஒன்னாதான் போட்டிருக்காங்க. நெய் பருப்பு. நான் பருப்பு போட்டு சாப்பிட போறேன். டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அண்ட் ஓணம் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். இது வந்து பொடலங்காய் கூட்டு. அதை வந்து பருப்போட வச்சு சாப்பிட போறோம்.
செம்மையா இருக்கு. இந்த பொருளங்க கிரேவி வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, தரமா இருக்கு. அவியலா? பருப்பு டப்பா காலி. உங்களோட பருப்பு டப்பா இருக்கு. என்னங்க அப்படியே வச்சிருக்கீங்க? சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் குழம்பு தரலையா? மோர் குழம்பு இருக்கே. மோர் குழம்பு இருக்கே. சக்கப்புளி சரினா என்ன தெரியலையே. ஸோ இது வந்து அவியல். நான் சொன்னேன் இல்லையா பீன்ஸு, இதெல்லாம் நம்ம இன்னும் தொடவே இல்லை. இது கொஞ்சம் பருப்போட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அவியல், கொஞ்சம் பயிர் தோரன். எல்லாத்துலயும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிருக்காங்க. லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் வருது. இது என்ன இப்படி இருக்கு? பாலாட பிரதமன் ஸ்வீட்டு உப்பா இருக்குங்க. இது என்ன காய்கறின்னு தெரியல, சவுக்கு சவுக்குன்னு இருக்கு. தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காங்க, தேங்காய் ஊத்திருக்காங்க. இது என்னன்னே தெரியல பாருங்க, இப்படி இருக்கு, தோல் மாதிரி இருக்கு. ஒருவேளை நூக்குலா இருக்குமோ இல்ல? முள்ளங்கில. இது வந்து ஹாலிடே இன்ன்ல கொடுத்த அவியல். அதுல வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் கசிடு ஸ்மெல் அடிக்குது. வச்சுட்டோம் அது அப்படியே. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, அதனால நான் ஷார்ட்டுக்கு கிளம்புறேன். அவ்வளவுதான். நான் நீ முடிச்சிட்டியா? ஓகே. நம்ம பாதிதான் சாப்பிட்டுருந்தோம். இன்னும் வந்து இந்த பாயசம் இன்னும் ரசமே வந்து ஒழுங்கா முடிக்கல. அதுக்குள்ள கூப்பிட்டாங்களா, சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வேற நம்ம பர்மிஷன் கேட்டிருக்கோம். அதனால இது நீங்க லேட்டா வந்தீங்க, அதனால நாங்க லேட்டா ஓடுறோம்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால நான் அப்படியே கடை கிளம்பி ஓடுறேன். சதீஷ் பாக்கலாம், வர்றதே லேட்டு. கரெக்டா? வர்றதே லேட்டு. இதுல வியாக்கியானம் வேற பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். இன்னும் வந்து நம்ம பாயசம் அதெல்லாம் சாப்பிடல, அப்பளம்லாம் தொடவே இல்லை. வாங்க நமக்கு பாயசம் போட்டுருவாங்க. நம்ம ஐயோ மேனேஜர் வராரு, நமக்கு பாயசம் போட்டுருவாங்க. கரெக்ட் தான். பாயசம் எல்லாம் இருக்கட்டும். ஸோ நான் போயிட்டு ஷார்ட்டை முடிச்சுட்டு வரேன். ஆக்சுவலா ஓணம் சதியா வந்து நல்லா சூப்பரா வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் முடியல. ஏன் வரட்டேன். இங்க யாருமே இல்லை பாத்தீங்களா? ஏன்னா இங்க சீன் இல்லை. ஆனா யாருமே இல்லைனாலும் ஃபேன் போட்டு வைப்பாங்க. அதுக்கு 1க்கு 2 ஃபேன் ஓடுது. எல்லாரும் சேருக்கு ஓடுது. ஆளுங்க இருந்தா போட மாட்டீங்க இல்ல? போட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறேன். ஏன்னா அந்த பையனுக்கு பயம் இல்ல. சாப்பிட்டுட்டு இருந்த எண்ணெய் புடின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்ப வந்து வைடு முடிச்சுட்டு வந்தாச்சு. இனிமே க்ளோஸ் முடிஞ்ச அடுத்த ட்ரெஸ் சேஞ்சு இருக்கு. இன்னைக்கு எல்லா சீன்லயும் நம்ம இருக்கோம். இன்னும் அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாம வச்சுட்டு வந்திருக்கேன். அது எப்படி டர்ரெண்டா இழுத்துட்டு போவீங்களே. தேங்க்யூ. எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கணும். தூக்கிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ஆமா, எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கணும்க்கா. மிரட்டிடுவேன் தலையக்கா, பயந்துருங்க. இன்னும் வந்துட்டு நம்ம ஸ்வீட் சாப்பிடலாம். போயிட்டு அந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். ஓகே. ஸோ இந்த சீன் முடிஞ்சிருச்சு. நம்மள ரூம் பண்ணிட்டோம். உட்காந்து சாப்பிட்ட இடத்துல க்ளீன் பண்ணிட்டு தூங்குறா. யாரா அது? யார் இவ்வளோ கர்ண கொடூரமா தட்டுறது? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. பின்னாடியே வந்துருவியா அனுப்பி விட்டுட்டு? அப்படித்தான். யார் யார் இந்த சீன்ல? வெளியில போங்கடா அயோக்கிய ராஸ்கல் எல்லாம்னு சொல்றா. வா போலாம். சாய் மக்களே, இது ஃபுட் பிளாக்னு நினைச்சு நான் எடுத்தேன். ஆனா அது ஃபுட் பிளாக் மாதிரியே இல்ல. இந்த சதீஷ் கடைசியில வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஹாய் காய்ஸ், நாங்க வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ஷார்ட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கி ஏஞ்சி இப்ப ரெவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன். ரெவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 சாப்பிட்டோம்ல. ஒன்னு வந்து குமரகம்ல இருந்து சாப்பிட்டோம், ஒன்னு வந்து ஹாலிடே இன்ல இருந்து சாப்பிட்டோம். ஸோ 2த்துல எது நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஹாலிடே இன் தான் சூப்பரா இருந்தது. நீ பேக்கேஜிங்க்கு தானே சொல்ற? இல்ல அப்படி கிடையாது. பேக்கேஜிங்கையும் தாண்டி இவனோடது, ஐ மீன் ஹாலிடே இன்ல கொடுத்தது எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா, லைக் சிப்ஸ் கூட அவ்வளோ கிறிஸ்பா இருந்தது அது உள்ள. ஏன்னா அவ்வளோ பேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணி அவங்க நம்பத்து போகாம வச்சிருக்காங்க. ஸோ அப்பளமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹாலிடே இன்ல இருக்கிறது நல்லா இருந்துச்சு. குமரகம்ல வந்து எல்லாமே கொஞ்சம் சப்புன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியல ஏன்னு சொல்லிட்டு. எனக்கு ஹாலிடே இன் தான் பிடிச்சது. ஆனா அந்த எண்ணெய் கசிடு ஸ்மெல் அடிச்சதுல ஹாலிடே இன்ல. ஹாலிடே இன்ல ஒரு 2 கூட்டுல வந்து அந்த ஸ்மெல் இருந்துச்சு.
பட் ஆனா அது வந்து தேங்காய் ஆப்வியஸ்லி அது அப்படிதான் இருக்கும். சோ உனக்கு வந்து ஹாலிடே இன் தான் பிடிச்சிருக்கு. ஹாலிடே தான் அவ ஃபர்ஸ்ட் இவ இந்த ஹாலிடே இன் பேக்கேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடியே ஹாலிடே இன் அப்படின்னு சொன்னோடனே ஹாலிடே இன்னா அப்படின்னு இப்ப சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஹாலிடே இன் ஹோட்டல் நான் போயிருக்கேன் நிறைய வாட்டி. சாப்பிட்டதுன்னா நம்ம போய் இந்த கல்யாண காட்சிக்கெல்லாம் போய் பஃபே சாப்பிடுவாங்களா, அதோட சரிதான், காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் போய் சாப்பிட்டதில்ல. நான் குமரகம்னா சரி ஓகே அது வந்து ஒரு மலையாளி ஹோட்டல் அப்படிங்கறதுனால அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் ஏமாக்கா சொன்னாங்க இதோட இது ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சேன் கம்மி குவாலிட்டியா இருந்தாலும் குவான்டிட்டியா இருந்தாலும் அதோட டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கும், அப்படியே மலையாளி ஃபுட் மாதிரியே இருக்கும் ப்ராப்பரா அந்த மாதிரி நினைச்சேன். பார்த்தா அது வந்து அவ்வளவா ஒண்ணுமே, சாம்பார் கூட அதுல அவ்வளவா டேஸ்டா கிடையாது. கேபேஜ் எல்லாம் வேகல. ஆமா கேபேஜ் எல்லாம் அப்படியே நச்சு நச்சுன்னு இருந்தது. சோ எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. ஓகே மக்களே, இன்னைக்கான ஷூட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இது வந்து இந்த ஓணம் சத்யா இது வந்து ஒரு ஃபுட் vlog-ஆ போடலாம்னு நான் நினைச்சேன். பட் ப்ராப்பரா என்னால எடுக்க முடியல. அதனால இது வந்து ஒரு நார்மல் PS வீடியோவா பாத்துக்கோங்க. கண்டிப்பா நான் இன்னொரு நாள் வந்துட்டு இந்த ஓணம் சத்யா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு ஃபுட் vlog-ஆ போடுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைல்ல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பை.